ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன். என் ஃப்ரெண்டு என்கிட்ட சில விஷயம் ஷேர் பண்ணாங்க. ரீசெண்டாக ஒரு இடத்துல செஞ்சியில் போயிட்டு அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இன் டெப்த் ஆஃப் த ஹார்ட் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கு அவங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம்ன்றது தெரியுது. பட் அதை சார்ட் அவுட் பண்ண முடியல. எப்படி பண்ணுறது தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷீ இஸ் அ போல்ட் லேடி டூ. பட் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்னு தெரியாமல் என்கிட்ட கொஞ்சம் பேசினாங்க. அப்போது நான் உங்ககிட்ட சொன்ன சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. உங்களுக்கு ப்ராப்ளம் இதுதான் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ப்ராப்ளத்துலேருந்து வெளில வர முடியாதுன்ற சூழ்நிலையும் சொல்லிட்டீங்க. ஸோ அந்த இடத்துல, அந்த சரௌண்டிங்ஸில் உங்களுக்கு எது பீஸ் ஆஃப் லைஃப் கொடுக்குது, பீஸ் ஆஃப் மைண்ட் எது கொடுக்குது, உங்களால் இது பீஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு இது ஓகேவாக இருக்குது, இந்த ஒர்க் பண்ணால் நான் பீஸாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற சில விஷயங்கள் இருக்கவங்க இல்லையா, அதை மட்டும் பண்ணுங்கள். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் அதில் உங்களோட பேஷன் இருக்கும். இதை நான் பண்ணால் எனக்கு இது சக்ஸஸ் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக நீங்கள் நினைக்கிற விஷயம், நீங்கள் ஆசைப்படுற விஷயம், நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும், ஜெயிப்பீங்க. அப்போது நீங்கள் கஷ்டப்பட்டது, ஃபீல் பண்ணது எல்லாமே மறைஞ்சிரும். ஆனால் கஷ்டப்படாமல் எதுவும் ஈஸியாக கிடைக்காது அப்படின்ற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணேன். இதுதான் எல்லாருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோமோ, நடக்கணும்னு நினைக்கிறோமோ, எதை பற்றியும் யாரை பற்றியும் எதுக்காகவும் யோசிக்காமல், ஃபீல் பண்ணாமல் அந்த விஷயத்தை நோக்கி மட்டும் போங்க. அதை மட்டும் செய்யுங்க. என்ன நடந்தாலும், யார் என்ன பேசினாலும் காது கொடுத்து கேட்காதீங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் நினைக்கிற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் நிற்பீங்க. அதை என்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். கோ ஹெட். டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங், எனி டைம். பி ஹாப்பி, பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். ஷீ ஃபீல் ரிலாக்ஸ்ட். யாருக்கு நான் பேசின விஷயம் ரிலாக்ஸாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.